Hi friends, நம்ம இன்னைக்கு Fariha Mathematics channel 6th maths term to exercise 2.1 சமச்சீர் கல்வியில 6th sum பார்க்க போறோம். Compare and put greater than or less than or equal to in the following சொல்லி கொடுத்திருக்காங்க. நமக்கு அந்த கொடுத்திருக்க பாக்ஸ்ல இதில் எந்த சிம்பிள் வரும் கரெக்டாக அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் வந்து போடலாம். ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா 800 கிராம் ப்ளஸ் 150 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 950 கிராம் கிடைக்கும். ஸோ 950 கிராம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 1 kg கொடுத்துருக்காங்க. ஸோ 1 kg இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது 1000 கிராம். ஸோ அப்போ 1 kg 1000 கிராம்னா நமக்கு சிம்பிள் வந்து இந்த சிம்பிள் தான் நமக்கு வரணும். ஸோ 1000 கிராம் சைடில் தான் நமக்கு கிரேட்டராக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் போடலாம். செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா 600 ml ப்ளஸ் 400 ml. ஸோ ஆட் பண்ணோன்னா நமக்கு 1000 ml நமக்கு கிடைக்கும். கரெக்டாக இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1000 ml கிடைக்கும். இங்கே நமக்கு 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் போட்டு இங்கே 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 லிட்டர் ஈக்குவல் டு நமக்கு என்னது 1 லிட்டர் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 ml. ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ 1 லிட்டருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் 1000 ml அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ அப்போ லெஃப்ட் சைடும் 1000 ml தான், ரைட்டு சைடும் நமக்கு 1000 ml தான். ஸோ அப்போ இந்த நடுவில் இருக்க அந்த பாக்ஸில் என்ன சிம்பிள் போடணும் அப்படின்னா ஈக்குவல் டு சிம்பிள் வந்து நம்ம போடணும். அடுத்தது தேர்டு சம். தேர்டு சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 6 மீட்டர் 25 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 6 மீட்டர்னால் 1 மீட்டருக்கு நமக்கு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ 6 மீட்டர் இஸ் ஈக்குவல் நமக்கு 600 சென்டிமீட்டர். ஆல்ரெடி நமக்கு இங்கே 25 சென்டிமீட்டரும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 25 சென்டிமீட்டரை சேர்க்கும் போது நமக்கு 625 சென்டிமீட்டர் நமக்கு லெஃப்ட் சைட் கிடைக்கும். அப்போ 625 சென்டிமீட்டர். இங்கே நமக்கு 600 சென்டிமீட்டர் ப்ளஸ் 625 சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதனுடைய வேல்யூ 625 சென்டிமீட்டர் தான் கம்ப்ளீட்டாக. ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ ஈக்குவல் டு சிம்பிள் நம்ம போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். ஃபோர்த்து சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 சென்டிமீட்டர் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிட்ட 8 மீட்டர் 800 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரைட் சைடு மட்டும் நம்ம பண்ணலாம். ஆல்ரெடி இது 88 சென்டிமீட்டர்னு இருக்குது. இப்போ 8 மீட்டர்னால் 1 மீட்டருக்கு நம்ம 100 சென்டிமீட்டர் இப்போ தான் பார்த்தோம். அப்போ 8 மீட்டருக்கு நமக்கு 800 சென்டிமீட்டர். கரெக்டாக இப்போ ஆல்ரெடி நமக்கு 8 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் சேர்க்கணும். அப்போ 8 சென்டிமீட்டர் சேர்த்தா 808 சென்டிமீட்டர் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஓகே, 808 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ 808 சென்டிமீட்டரும் 88 சென்டிமீட்டரும் ஈக்குவல் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ நமக்கு எது தான் பெருசு அப்படின்னா 808 தான் நமக்கு பெருசு. அப்போ ஃபோர்த்து சம்மில் 88 சென்டிமீட்டர், அந்த சைடு நமக்கு என்ன கிடைக்கிது 808 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ நமக்கு இதுதான் பெருசு. ஸோ பெரிய நம்பர் சைடில் நமக்கு ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி புரியணும் அப்படின்னா இந்த ஓப்பன் சைடு வந்து பெரிய நம்பர் சைடில் இருக்கணும். ஓகேவா, பெருசு எதுவோ அது சைடில் தான் நமக்கு ஓப்பன் சிம்பிள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினப்பு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம்மில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா 55 கிராம் நடுவில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, 550 mgன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ 55 கிராம். இப்போ இதை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 55 கிராம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எம்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1000 mg. ஸோ அப்போ 55 கிராம் இஸ் ஈக்குவல் டு 55,000 mg. ஓகே, அப்போ 55,000 mg நமக்கு 55 கிராம் இருக்கிற இடத்துல நம்ம எழுத போகிறோம். இப்போ 55,000 mgயாக நமக்கு இது வந்துடும். இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பாருங்கள் ரெண்டு சைடும் mg தான் இருக்குது. ஸோ இப்போ எது பெருசு? ஸோ 55,000 mg தான் நமக்கு பெருசு. ஓகே, ஸோ இப்போ நம்ம சிம்பிள் மார்க் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸுடைய ஃபுல் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.